ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரெசிபி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முறுக்கு செய்யறதுக்கு பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கடலை மாவு 100 கிராம், கருப்பு எள்ளு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், உருக்கிய பட்டர் 50 கிராம், சால்ட் தேவையான அளவு, ஒரு மிக்சிங் பவுல்ல இப்போ அரிசி மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டர் நான் உருக்கி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எள்ளையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நான் முறுக்கு பிழியறதுக்கு இந்த அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டு முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இப்போ முறுக்கச்சில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி எடுத்துட்டு அதில் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஆயிலில் போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கியும் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. முறுக்கு வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் ரெசிபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.